ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். த வேர்ல்டு கம்யூனிட்டியை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இஸ் அ எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவரை வச்சுதான் வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் டே, இந்தியாவில் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை வச்சு தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அவர் எழுதின த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டை வச்சா நம்ம பார்க்க போறோம். அவருடைய லைஃப் அண்ட் பயோகிராஃபி இதெல்லாம் பத்தி பார்ப்போம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ரியல் நேம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். 1888ல பிறந்தாரு. 1975ல அவர் இறந்து போயிட்டாரு. He is a philosopher and statesman. Sarvapalli Radhakrishnan was one of the most recognized and influential Indian thinker in academic circle in the 20th century. Throughout his life and extensive writing career, Radhakrishnan sought out to define and defend and promulgate his religion. A religion he variously identified as Hinduism, Vedanta, and religion of the spirit. He sought to demonstrate that his Hinduism was both philosophically coherent and ethically viable. Radhakrishnan's concern for experience and his extensive knowledge of the Western philosophical literary tradition has earned him the reputation of being a bridge builder between India and West. He often appears to feel at home in the Indian as well as the Western philosophical context and draws from both Western and Indian sources throughout his writing. Because of his, Radhakrishnan has been held up in academic circle as a representative of Hinduism to the West. In this part, we are going to see the early years. Early years பத்தி நம்ம பார்க்க போறோம். Rather, little detail is known of Radhakrishnan's earliest childhood and education. He rarely spoke about his personal life. அதாவது இவருடைய ஒர்க்கில் எப்போவுமே பர்சனல் லைஃப்பை பற்றி அதிகமாக பேசினதே கிடையாது. ரொம்ப ரேராக தான் பேசியிருக்காரு. And what he does reveal comes to us after several decades of reflection. இவர் என்ன பேசியிருக்காருன்ற விஷயத்த ஒரு டெக்கேட் அப்படின்றது அரௌண்ட் 10 இயர்ஸ், பல வருடங்களுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது. ராதாகிருஷ்ணன் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, ரிலீஜியனுக்கும் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க எதுக்கு அப்படின்றது தெரிய வருது. He was born in திருத்தணி, ஆந்திர பிரதேஷ். திருத்தணி அப்படிங்கிற இடம் ஆந்திர பிரதேஷ் பக்கத்தில் இருக்கு. into a Brahmin family. இவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். and likely smarta in religious orientation, predominantly Hindu. திருத்தணி was a temple town. எப்படி இந்த மதுரை வந்து டெம்பிள் டவுன், திருநெல்வேலி டெம்பிள் டவுன் மாதிரி திருத்தணி அப்படிங்கிற பகுதியும் டெம்பிள் டவுனாகவே இருந்திருக்கு. அண்ட் பாப்புலர் பில்கிரிமேஜ் சென்டர் அண்ட் ராதாகிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி வேர் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ் தேர். இவங்க வந்து பிராமின் ஃபேமிலியாக இருக்கிறதுனால கோயில் பூஜைகள், கோயில் புரஸ்காரங்கள்லாம் வந்து அவங்க செய்வாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கலாம். The implicit acceptance of Shankara's Advaita by the Smarta tradition is good evidence to suggest that an Advaitic framework was an important. துவைதம் அத்வைதம் அப்படிம்பாங்க. அந்த அத்வைதாவுக்கு வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து சங்கராஸ் அத்வைதம் அப்படிங்கிற டேர்முக்கு. Suggests that an Advaitic framework was an important, though latent, future of Radhakrishnan's early philosophical and religious responsibilities. மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் religious sensibilities also that
மதம் சார்ந்த விஷயங்களுக்கு இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அண்ட் பிலாசபிக்கல் தாட்ஸ், அறிவுரை தரக்கூடிய விஷயங்களுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு ஏர்லி டேஸ்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இன் 1896 responsibility, that is Radhakrishnan was sent to school in the nearby pilgrimage center of Tirupati, a town with a distinctively cosmopolitan flavor, drawing bhaktas from all parts of India. For 4 years, Radhakrishnan attended Hermannsburg Evangelical Lutheran Missionary. He is a பிராமினா இருக்காரு. ஆனா அந்த இடத்துல திருத்தணி இவர் இருக்கக்கூடிய ஏரியால வந்து ஒரே ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலுடைய பேரு ஹெர்மன்பர்க் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் மிஷனரி ஸ்கூல். அங்கேதான் 4 years 4 வருஷம் அங்கேதான் ஸ்கூல் போனாரு. It was there that the young Radhakrishnan first encountered non-Hindu missionaries. The non-Hindu missionaries வந்து இவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னு கேட்டா அந்த 19th century Christian theology with its impulse towards personal religious experience. இவர் வந்து பிராமின், அப்போ ஹிந்துவா இருக்கிற அத்தனையுமே வந்துட்டு இவருக்கு பிடிக்கும். நான் ஹிந்து அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அது பிடிக்கல. The theology taught in the missionary school, தியாலஜி அப்படின்னாலே வந்து மதம் சார்ந்த படிப்புகள். இந்த மதம் சார்ந்த படிப்புகளை அவர் படிச்ச மிஷனரி ஸ்கூல்ல வந்து இருந்தது. The theology taught in the missionary school நடத்துனாங்க. அந்த மதம் சார்ந்த விஷயங்கள், அந்த பைபிள், சர்ச்சஸ், வர்ஷிப்பிங் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல நடத்துனாங்க. The theology taught in the missionary school may have found a resonance with the highly devotional activities connected with the nearby Tirumala temple, activities that Radhakrishnan undoubtedly would have witnessed taking place outside the school. The shared emphasis on personal religious experience may have suggested to Radhakrishnan a common link between religion of the missionaries and religion practiced at the nearby Tirumala temple. He was married. Radhakrishnan got married. He was married to his wife over 50 years, சிவகாமு அம்மா. இவருடைய மனைவி பேர் வந்து சிவகாமு அம்மா. இன் 1904 வேர் லிவிங் இன் வேலூர். வேலூர் அப்படின்றது வேற ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டு சென்னை பக்கத்தில் இருக்கிற வேலூர் தான். The couple went on have 6 children, 5 daughter and a son. ராதாகிருஷ்ணனுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன். இவர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சாரு. அதை பத்தி சின்னதா பார்ப்போம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1904. இவருக்கு கல்யாணம் ஆனது 1904 தான். 1904 Radhakrishnan entered Madras Christian College. At this time, Radhakrishnan's academic sensibilities lay with the physical sciences. Before beginning his degree, MA, in 1906, his interest appears to have been law. MA டிகிரி போறதுக்கு முன்னாடி இவருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்னன்னு கேட்டா லா, சட்டம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் சட்டம் படிக்கணும் பண்ணாரு, ஆனால் அந்த முடியல. இயர்லி டீச்சிங் அண்ட் ரைட்டிங். இயர்லி டீச்சிங் அண்ட் ரைட்டிங் 1908. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தோம் 1906 வந்து எம்ஏ டிகிரி முடிச்சது. அடுத்து வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட் லால மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருடைய இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சது. 1908 to 12, 1908 இருந்து 1912 வரைக்கும் இவருடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி பார்ப்போம். Upon the completion of his MA degree in 1908, he founded himself at both a financial and professional crossroads. His obligations to his family precluded from him applying for a scholarship to study in Britain. Due to family, அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கும் அதே டயத்தில் அடுத்த ப்ரொஃபஷனலாக போகிறதுக்கும் நமக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது. அதனால நீ வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணு,
டு ஸ்டடி இன் பிரிட்டன். பிரிட்டன்ல படிக்கிறது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. அவரும் அப்ளை பண்ணாரு. He struggled without success to find work in Madras. The following year, with the assistance of William Skinner, who is a friend of that Dr. Radhakrishnan. ராதாகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு, அவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எம்சிசியில் பார்த்தார் அவரை. With the assistance of William Skinner at Madras Christian College, he was able to secure what was intended to be a temporary teaching position at Presidency College in Madras. Temporary teaching position, permanent இல்ல, temporary teaching position மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் அவருக்கு கிடைச்சது. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். த வார், டாகூர், மைசூர், அதாவது 1914 to 20, இதை தான் வந்து நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியில் சொல்ல போனால் முதல் உலகப் போர். 1914 to 1918 முதல் உலகப் போரை இவர் பார்த்தவர். டாகூர் வந்து வாரை பார்த்துருக்காரு, டாகூரையும் மீட் பண்ணியிருக்காரு. அதே டயத்தில் மைசூரில் இவருடைய லைஃப் செட்டில் இருக்கு. In 1914, Radhakrishnan's reputation as a scholar was beginning to grow. 1914 தான் as a scholar-ஆ இவருடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. However, the security of a permanent academic post in Madras eluded him. For 3 months in 1916, he was posted to Anandapur. அனந்தபூர் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசில் இருக்கு. அங்கே இவருக்கு போஸ்டிங் கிடைக்குது, டீச்சிங் போஸ்ட். அண்ட் 1917 he was transferred yet again. 1917 திரும்ப வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே வந்துடுறாரு. டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. திஸ் டைம் டு ராஜமுந்திரி. ராஜமுந்திரி அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஒன்லி ஆஃப்டர் ஸ்பெண்டிங் எ இயர், ஒரு வருஷம் ராஜமுந்திரியில் இருக்காரு. டிட் Radhakrishan find some degree professional security upon his acceptance of a position in the philosophy at Mysore University. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அனந்தபூர் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அதுக்கப்புறம் பார்த்தா 3 months இருந்தா 1916. அதுக்கப்புறம் 1917 திரும்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி ராஜமுந்திரி வர்றாரு. அந்த ராஜமுந்திரியில தான் இவர் வந்து இன்னொரு டிகிரி பண்றாரு மைசூர் யூனிவர்சிட்டியில. His hiatus in his occupational angst would be short-lived. His most prestigious Indian academic appointment to the Charge 5 chair in philosophy at Calcutta University in February of 1921, and would take him out of South India for the first time only 2.5 years later. 1921 இவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. கல்கட்டா யூனிவர்சிட்டியில் இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அகாடமிக் பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சார்ஜ் 5 அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா சவுத் இந்தியாவுக்கு ஒரு 2 years ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து, ஐ மீன் தட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ், ராஜமுந்திரி, அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஏரியாலாம் ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுத் இந்தியாவில் 2.5 years வேலை பார்க்குறாரு. கல்கட்டா அண்ட் த சார்ஜ் 5 சேர். இந்த கல்கட்டாவில் என்ன நடந்தது, கல்கட்டாவில் நடந்த அனுபவங்கள், அதே மாதிரி சார்ஜ் 5 அவரை பற்றியும் பார்ப்போம். இன் 1921 ராதாகிருஷ்ணன் took up the prestigious Charge 5 chair in philosophy at Calcutta University. As an honored, though hesitant heir to Brajendranath Seal, Radhakrishnan's appointment to the chair was not without its dissenters who sought a fellow Bengali for the position. In Calcutta, Radhakrishan was for the first time out of his South Indian element, geographically, culturally and linguistically. 1930s and 1940s. 1930s ல நடந்தது, 1940s ல எப்படி இருந்தாரு அப்படின்னா பார்ப்போம்.
He was knighted in 1931. ஆக்சுவலாக ராதாகிருஷ்ணன் வந்து 1931ல வந்து அவர் நைட்டட் அப்படின்ற ஒரு பாட்டை கொடுத்தாங்க. He was knighted in 1931. The same year, he took up his administrative post. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அப்படின்றப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஃபீஸ் லைன்லையும் அதே டயத்தில் அகடமிக் இருக்கக்கூடிய பகுதியிலையும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆஸ் வைஸ் சான்சலர், ஒரு யூனிவர்சிட்டிக்கு விசியா இவரை அப்பாயிண்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் 1931ல. போஸ்ட் as வைஸ் சான்சலர் at the newly founded though scarcely constructed Andhra University at Walter. வால்டர் பக்கத்தில் ஆந்திரா யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த ஆந்திரா யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் இவரை வந்து என்ன பண்றாங்கன்னா வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்றாங்க. சர் ராதாகிருஷ்ணன் served there for 5 years as vice chancellor. 5 வருஷம் ஒர்க் பண்ணார். 31ல இருந்து 31, 5, 36 வரைக்கும். When in 1936, not only did the university in Calcutta affirm his position in perpetuity, but Oxford University appointed him to the HN. That is a Hindu Banaras University ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கும் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பால்டிங் சேர் ஆஃப் ஈஸ்டர்ன் ரிலிஜியஸ் அண்ட் எத்திக்ஸ். In late 1939, he took up his second vice chancellorship. ஃபர்ஸ்ட் வந்து 1931ல இருந்து 36 வரைக்கும் ஆந்திரா யூனிவர்சிட்டிக்கு விசியா வேலை பார்த்தார், வைஸ் சான்சலரா வேலை பார்த்தார். அதுக்கப்புறமா இவருக்கு இன்னொரு லக் கிடைக்குது. 1939ல இவரை இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு விசியா வைஸ் சான்சலர்ஷிப்பா அப்பாயிண்ட் பண்றாங்க. The name of the university is Banaras Hindu University and served there during the course of the Second World War. இரண்டாம் உலக போறப்போ அவர் வந்து யூனிவர்சிட்டி விசியா பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு ஒர்க் பண்ணாரு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ, அன்டில் மிட் ஜான்வரி 1948, 2 weeks before Gandhi's assassination in New Delhi. காந்தியை சுட்டு கொண்ட அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில வேலை பார்த்திருக்காரு. Shortly after his resignation from BHU, that is Banaras Hindu University, he was named chairman of the University Education Commission. இப்பதான் UEC அதான் வந்தது, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷனுக்கு அப்பதான் அவரை சேர்மனா அப்பாயிண்ட் பண்றாங்க. The commissions in 1949 report assessed the state of university education and made recommendation for its improvement in the newly independent India. ஏன்னா 1947ல சுதந்திரம் அடைஞ்சோம். 47ல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவரை 49ல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன்ல இவரை சேர்மன் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ புதுசா ஆரம்பிச்ச யூனிவர்சிட்டி, புதுசா ஆரம்பிச்ச காலேஜஸ்க்கெல்லாம் இவர் தான் வந்து ஹெட். அப்போ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் கூட இருந்தாங்க. Again, I am telling you that the Commission's 1949 report assessed the state of university education. அந்தந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக கல்விகள் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். Made recommendations for its improvement in the newly independent India. புதுசா சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வர முடியும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் எஜுகேஷன்ல அப்படிங்கறத நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டாவே ரெடி பண்ணாங்க. Though co-authored by others, Radhakrishnan's hand is felt especially in the chapters on the aims of university education and religion education. அப்பவும் அவருக்கு மதம் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னு கேட்டா ரிலீஜியன் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாரு.
Shortly after his resignation from BHU, Banaras Hindu University, he was the chairman of that University Education Commission, and the state of university made a recommendation improvement, though co-authored by that one. He did it many things. During these years, the question of nationalism occupied Radhakrishnan's attention. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு இன்னொரு பார்ட் வந்தது. இது எஜுகேஷனை ரைட் நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த நேஷனலிசம், தேசியமயமாக்கல், இது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இல்லை, தேசியமயமாக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொஸ்டினாகவே இருந்தது. ஆக்குபைட் த அட்டென்ஷன் ஆஃப் தட் ராதாகிருஷ்ணன்ஸ் மைண்ட். The growing communalism Radhakrishnan had witnessed in the 1920s was further intensified with the ideological flowering of the Hindu Mahasabha under the leadership of Bhai Parmanand and his heir V.D. Savarkar. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஹிந்து ஐடியாலஜிக்கல் டேர்ம்ஸில் இவங்கெல்லாம் வந்து லீடர்ஷிப்பாக இருந்தாங்க. ஹிந்து மகாசபா அப்படிங்கிறதுல லீடராக இருந்தது பாய் பர்மனந்த் அண்ட் ஹேர், அவருடைய வாரிசாக இருந்தது V.D. சவார்கர். லைக்வைஸ் முகமது இக்பால்ஸ் 1930 poetic vision and call for Muslim self-assertion furnished. முகமது ஜின்னா உங்களுக்கே தெரியும், முகமது அலி ஜின்னா. He is a founder as well as the foremost leader of the Muslim, that is a Pakistan independent. பாகிஸ்தானுடைய சுதந்திரத்துக்கு ரொம்ப பாடுபட்ட ஒரு மனுஷன்ல முகமது அலி ஜின்னா அப்படிங்கிற ஒருத்தர். இவரும் அந்த முஸ்லீம் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து காட்டினாரு. முகமது இக்பால் எழுதுன பொயட்டிக் விஷன் அவருடைய மனசுல வந்தது. யாருடைய மனசுல? ராதாகிருஷ்ணனுடைய மனசுல வர ஆரம்பிச்சது. Muhammad Ali Jinnah with an ideological template in which to lay claim to an independent Pakistan. This claim was given recognition at the Round Table Conference in London early that decade. If the Montague-Chelmsford reforms had in the 1920s served to fracture already fragile political alliances, its 1935 progeny as a Government of India Act, with its promise for greater self-government, further crowded the political stage and divided those groups struggling for their share of power. During these years, the spectrum of nationalist was as broad as Indian solitary was elusive. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதை பற்றி பார்ப்போம். வித் த ரிப்போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் வந்து அதுக்கு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் த ரிப்போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் கம்ப்ளீட் இன் 1949, 1949 கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. Radhakrishnan was appointed by then Prime Minister Jawaharlal Nehru as Indian ambassador to Moscow. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ. மாஸ்கோவுக்கு இந்திய தூதுவராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது ராதாகிருஷ்ணனை தான். திருத்தணியில பிறந்தாரு ஆந்திர பிரதேசில். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தாரு. பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் லா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அதையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாலையுமே இவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் எதில் இருந்துச்சு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் ரிலீஜியன், படிப்புலையும் மதத்துலையும் தான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. இவருக்கு ரொம்ப பேக்ரவுண்டாக இருந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலராக ஆந்திர பிரதேஷில் செலக்ட் ஆனார். ஆந்திர பிரதேஷ் முடிச்சதுக்கப்புறம் ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி அங்கே ஒரு 5 years ஒர்க் பண்ணார். He met 2 World War, 2 உலக போரை பார்த்த மனுஷன்.
2 உலகப் போர்ல என்ன நடந்தது அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்கப்புறமா இவரை யூனிவர்சிட்டி எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கமிஷனுக்கு இவரை வந்து சேர்மனா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் அந்த சேர்மன் போஸ்ட்ல இருக்கும் பொழுது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்ன்றத அவர் யோசிக்கிறாரு. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. இந்தியா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா சுதந்திரம் 1949ல 1947 இவர் ஜனவரி மாசம் ரிசைன் பண்றாரு. அந்த 2 வீக்ஸ் முன்னாடி தான் காந்தியை சுட்டுக்கொண்டு 2 வீக்ஸ் முன்னாடி தான் ரிசைன் பண்றாரு அந்த போஸ்ட. இருந்தாலும் அவருடைய பேர் வந்து எஜுகேஷன் சினாரியோல அதிகமா அடிபட்டது. ராதாகிருஷ்ணன், he is the greatest one, he is a great person, great educationist. ஏன்னா அந்த பிரமானிக்கல் டேர்ம்ல வரும்போது, பிராமின் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய எஜுகேஷன் சினாரியோவை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் பார்ப்பாங்க. அதுல ராதாகிருஷ்ணனுடைய அப்ரோச் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. he likes that. அப்போ பர்சனலாவே பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர் அப்பாயிண்ட் பண்றாரு. என்னவா அப்பாயிண்ட் பண்றாருன்னா, இந்தியன் அம்பாசிடர் டு மாஸ்கோ, இந்திய தூதுவராக மாஸ்கோவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. மாஸ்கோவுக்கு தூதுவராக அனுப்புறாரு இந்தியா சார்பா. a post he held until 1952 வரைக்கும் இவர் தான் மாஸ்கோவுக்கு தூதுவரா இருந்திருக்காரு. the opportunity for Radhakrishnan to put into practice his own philosophical political ideals came with his election to the Rajya Sabha. the politics இவருக்கு தெரிய வருது. அரசியல் என்ன செய்யலாம், அரசியல் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறார். which he served as India's vice president. அதாவது 52ல இவர் வந்து ரிசைன் பண்றாரு. இந்தியன் அம்பாசிடர் போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன்ல நின்று ராஜ்யசபா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடறாரு. 1952ல இருந்து 1962 வரைக்கும், 1952ல இருந்து 62 வரைக்கும் 10 வருஷம் சாலிடா 10 years he worked as a vice president of India. வைஸ் பிரசிடண்டா இருக்காரு. அடுத்து துணை ஜனாதிபதி இருந்துட்டு அதுக்கப்புறம் 62ல இருந்து 67 வரைக்கும் 5 years, 62ல இருந்து 67 வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்டா இருக்காரு. ராதாகிருஷ்ணன் challenged what he saw as a divisive potential and dominating character of self-possessed international organizations such as the League of Nations. Instead, he called for the promotion of creative internationalism based on the spiritual foundations of integral experiences. Only then could understand and tolerance between peoples and between nations to be promoted. Radhakrishnan retired from public life in 1967. ஏன்னா அவர் தான் லாஸ்டா அப்பதான் பிரசிடென்டா இருந்து ரிலீவ் ஆனார். 1962ல இருந்து 67 வரைக்கும் அவர் தான் வந்து இந்தியாவுக்கு பிரசிடென்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பப்ளிக் லைஃப், பொது வாழ்க்கையில இருந்து விடுபட்டு 1967ல பொது வாழ்க்கையிலிருந்து விடுதலையாறாரு. retired from public life in 1967. He spent the last 8 years of his life at the home he built in மயிலாப்பூர், மெட்ராஸ் பக்கத்துல மயிலாப்பூர் ஒரு ஏரியா இருக்கு. அந்த மயிலாப்பூர்ல தான் அவர் கடைசி 8 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையை நடத்தினாரு. ராதாகிருஷ்ணன் died on April 17, 1975. He was died on April 17, 1975ல அவர் இறந்து போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ராதாகிருஷ்ணன் அவருடைய பயோகிராஃபியை பற்றி பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ராதாகிருஷ்ணனுடைய அடுத்த பார்ட், அவர் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்ப்போம். வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களோட பேசுகிறேன். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.